சாதிகள் இல்லையடி பாப்பா. அதாவது வணக்க நண்பர்களே, ஒரு சாதியை பற்றி ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை கொடுக்க தான் இந்த வீடியோ. நிச்சயமா இது ஒரு வேண்டாத வீடியோவா சிலருக்கு இருக்கும். இது இப்ப தேவையில்லா பிரச்சனை என்று நீங்களும் யோசிக்கலாம். ஆனா தெளிவுபடுத்துறதுல எப்பவும் தப்பில்லை. அதுல துணிஞ்சு தெளிவுபடுத்துறதுல எப்பவும் தப்பில்லை. இப்ப பாத்தீங்கன்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா என்றாவது நான் சொல்ல வேண்டிய கடமை. ஏன்னா மக்கள், நீங்கள் யாழ்ப்பாண மக்கள் நீங்கள் அவரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறீர்கள். ஸோ அதனால அந்த கௌரவத்தை கொடுக்க வேண்டிய கடமை. ஸோ அடுத்த முறை நாங்கள் கொடுக்க தேவையில்லை. அப்படி கொண்ட டாக்டர் ராமநாதன் அவர்கள், அந்த ராமநாதன் அவர்கள் ஒரு வீடியோவில் வெளிவிட்டிருக்க, நான் சுத்த வெள்ளாட, நான் சுத்த வெள்ளாட சாதியை சேர்ந்தவன், வேணுமெண்டா யாரோ மச்சானக்கேளு மாமனக்கேளு இந்த பரம்பரை கேளுண்டு பல விடயங்களை அதில் சுட்டி காட்டியிருந்தேன். அதாவது நான் உண்மையாக ஓப்பனாக கழிச்சு கொள்றேன். தயவு செய்து கொரோனைக்காக இந்த சாதியால் இந்த சாதியால் நாங்கள் என்னத்தை சாதித்தோம் என்று பார்த்தால் ஒரு மயிரும் பிடுங்கல. உண்மையாக சொல்கிறேன். அது தமிழ்நாட்டிலையும் சரி, இலங்கையிலையும் சரி, இல்லாட்டி இடத்துல சிங்கள மக்கள் சிங்களாக்களும் சரி, இல்லை எந்த கர்மங்க சாதியை பார்க்குறீங்களோ ஒரு மயிரும் பிடுங்கல. இந்த சாதியை பார்க்காத வெள்ளக்காரன் எல்லாம் உண்மையாக ஜெர்மனில் சிம்பிளா சொல்கிறேன், இந்த ஐரோப்பாவில் இப்போ வாரீங்க படித்து டீச்சர் மண்ணாங்கட்டி மயிரண்டு இலங்கையிலேருந்து லட்சக்கணக்காக காசை கட்டி இங்கே வாரீங்க. அன்றைக்கு ஒரு டீச்சர் தான் டீச்சர் ஒன்று சொன்னேன், பாருங்க இங்கே நான் கோழி வெட்டுறேன். ஸோ இதை நீங்கள் ஊரில் வெட்டினா எவ்வளோ பணக்காரனாக இருக்கலாம் யோசிச்சு பாருங்க. அதாவது மீன் பிடிக்க நான் போக நினைச்சா கூட அந்த கம்யூனிட்டி என்னை விடாது. ஏன்னா என்ற தொழில் நீயே செய்கிற என்ன. அப்போ இது எங்கே சாதியை கொண்டு வந்து சரிக்கிறேன்னா, நான் உழைக்கிறதுக்காக நான் அந்த இதை வட்டம் போட்டு வச்சிருக்கிறேன். அதாவது இதெல்லாம் எங்கண்ட சாதிக்காரன் இந்த வேலையை செய்யலாம், மற்றாக செய்யக்கூடாது. ஆனால் மீன் பிடிக்கிறது நல்ல வருமானம் இருக்கு, நல்ல லாபம் இருக்கு அதில். ஆனால் அதாவது வேறு ஆட்கள் அதை செய்யலாம் கிடையாது. அதே மாதிரி முடிவெட்டுறதுல நல்ல லாபம் இருக்கு, நல்ல வருமானம் இருக்கு. ஆனால் வேறு ஆட்கள் செய்யலாம் கிடையாது. ஆனால் டாக்டர் அர்ச்சுனா சொல்றார், அதாவது நான் சுத்த வெள்ளாடு. ஸோ இவரார் இந்த கௌரவம் பாராளுமன்ற உறுப்பினர், அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன். இது மக்களுக்கு விதைக்கிற நேரமா, அதாவது சாதியை விதைக்கிற நேரமா? அதாவது இந்த நேரத்தில் சாதியை விதைக்க வேணுமா? ஏன் இன்னும் மக்களை அதுக்குள்ள பிரிக்க பார்க்குறீங்க? இப்போ ஏதோ ஒரு வகையில் எல்லாம் போய்கொண்டிருக்க நேரத்தில் இப்போ இவர் சாதியால் பிரிக்கிறார், ஒவ்வொரு கட்சியாக பிரிக்கிறார், தமிழ்நாட்டில் போய் பிரிக்கிறார். அப்படி பல இடங்களில் வெற்ற பிரிவுகளை பார்த்தீங்கன்னா பிரிவுக்கு மேலே பிரிவு தான். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரே சிந்தியுங்கள், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை சிந்தியுங்கள். ஏன் இப்போ இந்த சாதியை பற்றி நீங்கள் கதைக்கணும்? உங்களை வெள்ளாடுன்னு கேட்டு யார் உங்களுக்கு பொம்பளை தாரதோ இல்லாட்டி மாப்பிள்ளை தாரதோ இல்லை என்ன உங்களுக்கு உங்களோட பிள்ளைக்கு கல்யாணம் பேசுகிறீங்களா? இல்லை. ஸோ இது என்னை பொறுத்தவரை வன்மையாக கண்டிக்க வேண்டிய விடயம். சாதி என்றது எல்லா சாதியும் நல்ல சாதியாக, அதாவது எல்லா சாதியும் சுத்தமான சாதியாக. இங்கே இவற்ற சாதியோ அவற்ற சாதியோ ஒரு சாதியும் இல்லை. முதல்ல நாங்கள் எல்லாரும் தமிழர்கள், நாங்கள் எல்லாரும் மனிதர்கள். முதல்ல இந்த சாதியை ஒழிச்சு எல்லாரும் எல்லா தொழிலையும் செய்யலாம் வந்து விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கையில் இளம் பொடிகள் எல்லாம் சும்மா படத்துக்கு காலாட்டி கொண்டு இருக்காங்க. ஒன்றுமில்லை, அங்கே தொழில் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நாங்கள் என்ன செய்யறது? தொழில் இருக்கடா, ஆனால் நீங்கள் செய்யலாம் கிடக்கு. ஏன்னா நீங்கள் வேறு கம்யூனிட்டி, வேறு கம்யூனிட்டி, அந்த வேலைக்கு வேறு கம்யூனிட்டி, இந்த வேலைக்கு வேறு கம்யூனிட்டி. அப்போ எங்கே செய்கிறது? போய் ஏமல்ல பாருங்க, மீன் பிடிக்கவும் முடியும், முடிவெட்டவும் முடியும். முடிவெட்டுறதுக்கு 3 வருஷம் படிக்கணும் ஏமல்ல, 3 வருஷம் அப்படி படித்தா அது பேருந்து சலூன் போட்டு பெரிய பணக்காரன் ஆகிடுவான். ஆனால் அது வேறு கம்யூனிட்டியாக அதை செய்யறாதுன்னு நாங்கள் ஒரு சட்டத்தை போட்டு, நாங்கள் ஒரு எங்களுக்குள்ளே ஒரு தொப்பியை போட்டு கேவலமான ஒரு விடயத்தை வச்சு குந்தி கொண்டு இருக்கிறோம் காசு இல்லாமல். ஸோ ஆனால் கடல் திறந்து கிடக்கு, முத்து கிடக்கு, போய் எடுக்க ஆட்கள் இல்லை கடலுக்கு இல்லை. ஆனால் கேட்டால் சொல்லுவாங்க, ஐயோ அங்கே போனால் அவங்க விட மாட்டாங்க, அது அவங்கெல்லாம் பிடிக்கும். அப்போ இதுதான் உங்களோட சாதி. இது தேவையில்லாத ஒரு விடயத்தை இப்போ எங்கள்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஆணவத்தோட கூறிய வீடியோவை பார்த்து, அதனால் உங்களுக்கும் அதை பதிவிட வேண்டிய நிச்சயமாக விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் சாதிகளை ஒழிக்கவே முயற்சி செய்தார்கள். சலூனில் போய் எல்லாரும் முடிவெட்டணும்னு சொன்னார்கள். அதாவது ஒருத்தரும் அங்கே எல்லாருக்கும் எல்லாம் சமனண்டு கொண்டு வந்தார்கள். உங்களுக்கே தெரியும் அவர்கள் என்னென்ன சட்டங்களை கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி இந்த விடுதலை புலிகளை பின்பற்ற பிரபாகர் என்ற பெயரை பாராளுமன்றத்தில் கூறியிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இன்றைக்கு அந்த வீடியோ பார்த்தோன்னே மனவருத்தப்பட்டேன். வன்மையாக கண்டிக்க வேண்டிய வீடியோ. அதனால் நான் ஏற்கனவே வீடியோ வேறு ஃபேஸ்புக் டிக்டாக் எல்லாம் போட்டிருக்கேன். ஆனால் யூடியூப்லேயும் போடணுக்காக தான் இந்த பதிவை மீண்டும் ஒரு முறை யூடியூப்பில் பதிவிட்டிருக்கேன். ஸோ நிச்சயமாக கொரோனைக்காரங்க உங்களோட மனதை புண்பட்டால் கொரோனைக்காரங்க உங்களோட கருத்துக்கள் எழுதுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத உங்களோட கருத்துக்கள் எழுதுங்க. அதாவது நான் சொல்கிறது சரியோ இல்லையா, எல்லாரும் எல்லா தொழிலும் செய்தால் அந்த நாடு வளம் முன்னுக்கு வரும். சில பேருக்கு தொழில் தெரிஞ்சு தொழில் செய்ய விருப்பமில்லை இருக்கும். அப்போ தொழில் இல்லாதவனா இப்போ செய்ய விடுங்க.
அதுதான் உண்மையை சொல்லுவேன். இந்த சாதியை பார்க்காம எல்லா தொழிலும் எல்லாரும் செய்ய விடுங்க. நாடு குசு குசுன்னு வளருது. அதுதான் எல்லாம் இந்த வளர்ந்த நாடெல்லாம் செய்யுது. சாதி பார்க்காத நாடெல்லாம் முன்னுக்கு வந்தது இதுதான் காரணம் ஐயா. அதை புரிஞ்சு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். கருத்துக்களை மறக்க எழுதுங்க.